ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் கோமதி அம்மாவும் மீனாவும் கிச்சன்லேயே நின்று குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, இந்த வந்துட்டேங்க சும்மா பேசிகிட்டு இருக்கோங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சமாளிக்கிறாங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் உஷாராக இருங்க, எதையும் வாயை திறந்து சொல்லிடாங்க, யார் கேட்டாலும் சொல்லாதீங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தடா சொல்ல வேணான்னு சொல்கிறேன், எதையும் உளறிடாதீங்கன்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஆமாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் கிரேட் எஸ்கேப்பாக இருக்க முடியும், இல்லைன்னா வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா உள்ள ரூமுக்கு போனால் அங்கே ஒரு பக்கம் பாண்டியன்ட்ட வந்து ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாரு. நம்ம பாண்டியன் சொல்கிறதுக்கெலாம் ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம கோமதியம்மா. அதே ரியாக்ஷன் இங்கே பாண்டியனோட வருஷனாக இருக்க நம்ம செந்தில் இருக்காரு, அவரும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாரு. அவங்க கேட்கறதுக்கும் நம்ம மீனா ஒரு பக்கம் ஆமாங்க இல்லைங்க, என்னடா அது ரெண்டு பேர்த்தோட பதிலும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பேசி வச்சுட்டோம்ல, என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷனு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கணுமே, அதாவது நம்ம ராஜி டியூஷன் எடுக்க போயிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம கதிர் ஒரு பக்கம் வந்து உட்கார, கடைசியில் ஏன்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறடா, எல்லாமே ஞாபகம் இருக்குது, உன் கல்யாணத்தை ஏன்டா எங்கள்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ இப்போ எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கான பதிலை சொல்கிறதுக்குள்ளே ராஜு வேறு டியூஷன்லேருந்து வருவா, நான் போய் கூப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. ரொம்ப கலாய்க்கிறாங்க. இதான் சான்ஸ்ன்னு வச்சு மரண கலாய்க்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவர் ஒரு பக்கம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே ராஜுவோட டியூஷன் வாசல்ல நின்று குட்டி போட்டு போகிற மாதிரி குறுக்க நடக்கிறாரு. என்னப்பா இத்தனை தரம் நடக்கிறவனுக்கு எப்படி சுகர் வரணுன்றேன் அந்த டைலாக் இப்போ போட்டோன்னு போல. அதுக்கப்புறம் ராஜு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன இங்கே நிற்கிற, காலையில் எடுத்து போட்டு தூங்கினேன், இப்போ ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இல்லைப்பா நான் உன்னை எப்படியாவது பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், எதுலப்பா வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ தான் வண்டி எடுக்கணுங்கிறத மறந்துட்டியே கோபால், மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டியே.